நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு யூடியூபில் அதிக வியூஸ் வர வைப்பது எப்படி என்பதை பற்றித்தான். முதலில் நாம் யூடியூபில் நிறையா வீடியோ போட்டிருக்க வேண்டும். அதுபோக அந்த வீடியோ அனைவரும் கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்கள் அனைவரும் அந்த வீடியோவை தினந்தோறும் அந்த டயத்தில் வருகிறதா இல்லை என்பதை செக் பண்ண ஏதுவாக இருக்க வேண்டும். மக்கள் அனைவருக்கும் நமது சேனல் தெளிவாக தெரிய என்பதற்காக நாம் உருவாக்கப்படுவதுதான் வீடியோவே. அந்த வீடியோவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தால்தான் மக்கள் ஈடுபாட்டுடன் வந்து கை வைத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்வார்கள். அதுபோக நாம் வீடியோ கிரியேட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம சேனலை கொஞ்சம் மையப்படுத்தி தான் வீடியோ மேக் பண்ணி கொடுக்கணும். மக்கள் அனைவரும் நம்ம வீடியோ வந்து நின்று பார்த்துட்டு சரி இந்த வீடியோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் வீடியோ இருக்கணும். பொய்யே இருக்கக்கூடாது. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா மக்கள் வந்து விரும்பி பார்க்குறது வந்து உண்மையை மட்டும்தான். அதுக்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ணும்போது முதல்ல அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்காங்களா, யாரும் பேசுகிறாங்களா, சுற்றி எதுவும் சவுண்டு இருக்கா இல்லையா என்பதை பார்த்துட்டு தான் செய்யணும். அது செஞ்சால் தான் வீடியோ கரெக்டாக அமையும். சரி, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள ஆப்ஷனுக்குள்ளே போவோம். முதல்ல யூடியூப்புக்குள்ளே போய் சைன்இன் பண்ணிடுங்க. ரெண்டாவது கூகுள் க்ரோம் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நம்ம வந்து டெஸ்க்டாப் சைட்டுன்ற மோடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணுங்கள் யூடியூப்பில். அப்படி சைன்இன் பண்ணிவிட்டு நம்ம சேனல் தானா இல்லையான்றதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனும் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கான வழியில் கஸ்டமைஸ் சேனல்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ 8 நிமிஷத்தில் உருவாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 5 தடவை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சோம்னா கிளியர் ஆகிடும். இந்த ப்ளேலிஸ்ட் ஆப்ஷன் எதற்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா, நம்ம வீடியோ வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏன் இது டெவலப் ஆகிறதுக்கு கஸ்டமைஸ் ஒரு சேனலுக்குள்ளே போக சொல்லுதுன்னா, நம்ம அதிகமான சப்ஸ்கிரைபரை வைத்திருக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் இந்த ஐடியாவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மூலியமாக நம்ம கஸ்டமைஸ் ஒரு சேனல் மூலிமா அதிகமாக வியூஸ் வர வைக்கிறதுக்கான ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோ வந்து டெஸ்க்டாப் மோடில் போட்டிருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூடியூப்பில் பண்ணியிருப்போம்ல அந்த அப்ளிகேஷனில் வந்து நிற்கும். எப்படி நிற்கும்னா, நம்ம வீடியோ ஹை வியூஸில் இருக்கிறது டாப் வியூ, சிங்கிள் வியூ, மிடில் வியூ அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். அது மூலிமா வியூஸ் அதிகமாகும். நம்ம வீடியோவில் வந்துருக்க அந்த வச்சுருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ரன்னிங் ஆகிற வீடியோ வந்து ரன்னிங்கில் இருக்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ஆப்ஷன் தான் அது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஹை வியூஸ் ஆகணும், நம்ம வீடியோ ஹை ரெக்கமெண்ட் ஆகணுன்றதுக்கான ஆப்ஷன் தான். அடுத்த மெத்தடை பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது 2வது மெத்தட். இது எப்படின்னா, முதல்ல நம்ம போட்டிருக்க வீடியோவில் வந்து வியூஸே வரல. அந்த வியூஸ் எப்படி வர வைக்கிறது? நான் ஏற்கனவே டேக்ஸ்ன்ற வீடியோ உங்களுக்கு போட்டு விட்ருப்பேன். அந்த டேக்ஸ் வீடியோவில் உள்ள மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த வீடியோ சரியாக போகலை, எனக்கு வியூஸ் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் எப்படின்னா, ஏற்கனவே யாராவது ஒருத்தவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் உள்ள ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய டேக் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஹை வியூஸான டைட்டில் இருக்குல்ல, அதை எடுத்து ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணி டேக்கில் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் போடும்போது முக்கியமான குறிப்பு ஆட்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா அந்த வியூஸில் போய் இது ரெக்கமெண்ட் ஆகும். அது மூலியமாகவும் நிறையா வியூஸ் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்த மெத்தட் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd மெத்தட். இது எப்படி யூஸ் பண்ணப்படுதுன்னா, முதல்ல நம்ம வச்சுருக்க வீடியோவில் உள்ள டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ யாராவது மேக் பண்ணியிருக்காங்களாம் பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு டேக் ஆப்ஷன்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஹேஷ்டேக்கில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு ரெக்கமெண்ட் ஆகும்னா, ஹை வியூஸான வீடியோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸான மெத்தடாக போய் நிற்கும். இப்போ டாப் வியூவில் வரணும்னா நம்ம எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு நம்ம பின்னாடி வச்சுட்டு அதில் டாப்பு, நியூவஸ்ட்டு, ஓல்டஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் வச்சிங்கன்னா அது அதில் வந்து வந்துடும். அது மூலியமாகவும் வியூஸ் அதிகமாக வரும். இது 3வது மெத்தடு. அடுத்த மெத்தடு 4வது மெத்தடு. இது எப்படி பண்ணுறோம்னா, முதல்ல நம்ம என்னென்ன வீடியோலாம் மேக் பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, எந்த டயத்தில் பார்க்குறாங்க, அந்த டயத்தை சூஸ் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கான ஆப்ஷன். இது எப்படின்னா, இப்போ இந்த 6 மணிக்கு யாரெல்லாம் வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்த வீடியோ எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறது. அதில் வந்து நியூ சாங்ஸு, நியூ ட்ரெய்லரு, ட்ரெண்டிங் ஆஃப் சாங்ஸு, டுடே ட்ரெண்டிங்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது.
இது எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா, அப்போதைக்கு நம்ம டெவலப் ஆன வீடியோ அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. இப்போ பார்க்க போகிறது 5வது மெத்தட். இது எப்படி யூஸ் பண்ணப்படுதுன்னா, நம்ம ஏற்கனவே டைட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம டைட்டில் வந்து யாரும் பார்க்கல, புதுசாக இருக்குன்னு சொல்லி. அதை வந்து நம்ம பழைய டைட்டிலில் பார்க்கணும்னா, ஏற்கனவே உள்ள ஒரு வீடியோவில் உள்ள டைட்டிலை காப்பி பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, நம்ம அந்த யூடியூப்பு கூகுள் க்ரோமுக்குள்ளே போய் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு சைடின் ஆப்ஷன் சொன்னோம்ல, அதுக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோ என்ன வீடியோ இருக்கோ அந்த வீடியோவில் உள்ளதை லாங் ப்ரெஸ் அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆகிறத ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு மெயினாக உள்ளதில் உள்ள யூடியூப்பில் வாங்க. அதில் போய் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த வீடியோவுக்கான டைட்டில் வந்துடும். அந்த டைட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே உள்ள டேக்ஸு டைட்டில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோவில் இருக்க டேக்ஸை ஃபுல்லாக காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேஷ்டேக்ஸ் போட வேண்டிய இடத்துல நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸாக யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த வீடியோ வைரல் ஆகும். ஏற்கனவே பார்த்துருக்க வீடியோட பெரிய மெர்ஜ் ஆயிரும். ஏற்கனவே உள்ள பழைய வீடியோவில் உள்ள டைட்டிலை ஃபுல்லாக எடுத்து எடுத்துட்டு அதில் உள்ள டேக்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த வீடியோ டெவலப் ஆகும். இது மூலிமா வியூஸ் அதிகமாகும். ஏன் இதை நம்ம பண்ணுறோம்னா, அடிக்கடி வியூஸ்க்கு நிறையா வரணும். வந்தால் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக வருவாங்க. சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸு எல்லாமே வரும். அது மூலிமா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அது போக நம்ம வீடியோ வந்து டெவலப் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுப்போம், அடுத்து பேஜ் வைப்போம், பேஜில் அந்த ஃபோட்டோ வைப்போம், ஃபோட்டோவிலேருந்து மக்கள் கவர்ந்து வந்து உள்ளே வரணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ டெவலப் பண்ணணும். அதுக்கடுத்த ஆப்ஷன் எந்தெந்த டயத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டேக்ஸு, டைட்டில்ஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸு இதெல்லாம் கொடுக்க தான் வீடியோ டெவலப் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோக்கெவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து டெவலப் ஆகிக்கிட்டே போகும். அடுத்து 6வது மெத்தட் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல நம்ம ஒரு வீடியோக்கான டைட்டிலை காப்பி பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த டைட்டிலை வந்து நம்ம டேக்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. டேக்ஸ் ஃபார் வீடியோஸ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா, அந்த வீடியோக்கான டைட்டிலை ஷேர் பண்ணோன்னா அந்த காப்பி லிங்க் வரும். அந்த லிங்க்கை கொண்டு போய் அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டேக் ஃபுல்லாக கீழே வந்து நிற்கும். அதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ணி அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம இதில் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணோம்னா அந்த வீடியோ டெவலப் ஆகிரும். இது வந்து டேக்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது மூலிமா வியூஸ் அதிகமாகும். ஏன் இதை பண்ணுறோம்னா, நம்ம அந்த ஒவ்வொரு வீடியோக்குள்ளே டேக்ஸ் ஒவ்வொருத்தருனா கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அந்த டேக்கை வந்து அந்த இதில் போய் டேக்ஸ் ஃபார் வீடியோஸில் போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம வீடியோவை டெவலப் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.